Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறை தூதர் இல்யாஸ் அலைஹி வஸல்லம் மற்றும் இறை தூதர் அல் யஸூ அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான். நபி இல்யாஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஹாரூன் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் ஆவார்கள். அன்றைய ஷாம் நாடு, அதாவது இன்றைய சிரியா நாட்டு மக்களுக்காக அவர் நபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய சமூக மக்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் ஃபஅலு என்று அழைக்கப்படக்கூடிய சிலையை தீவிரமாக வணங்கிக் கொள்பவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை சீர்திருத்துவதற்காகத்தான் நபி இல்யாஸ் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பி வைத்தான். என்றாலும் அந்த மக்கள் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் அவரை பொய்ப்படுத்தினார்கள். அல்லாஹு திருக்குர்ஆனிலே பின்வருமாறு குறிப்பிடுகிறான்: நிச்சயமாக இல்யாசும் நம் தூதர்களில் ஒருவர்தான். அவர் தன்னுடைய மக்களை நோக்கி, நீங்கள் அல்லாஹுவுக்கு பயப்பட வேண்டாமா என்று கூறிய சமயத்தில், படைப்பவர்களின் மிக அழகானவற்றை நீங்கள் புறக்கணித்துவிட்டு ஃபஅலு என்னும் சிலையை வணங்குகின்றீர்களா? உங்கள் இறைவனும் உங்களுக்கு முன் சென்ற உங்கள் மூதாதையர்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவை விட்டு விடுகின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆயினும் அவர்கள் அவரை பொய்யாக்கிவிட்டார்கள். ஆதலால் நிச்சயமாக அவர்கள் மறுமையில் நம்மிடம் தண்டனைக்காக கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹுடைய மாசற்ற அடியார்களை தவிர நல்லடியார்களுக்கு நல்ல சன்மானம் உண்டு. பிற்காலத்தில் உள்ளவர்களிலும் இவருடைய புகழை நாம் நிலைக்கச் செய்தோம். ஆகவே உலகத்தில் உள்ளவர்கள் இல்யாசுக்கு சலாம் உண்டாவதாக என்று கூறுகின்றார்கள். நிச்சயமாக நன்மை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹு கூறுகிறான்: ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இலியாஸ் ஆகியோரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவருமே நன்னடத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். அடுத்ததாக இறை தூதர் அல் யஸூ அவர்களை பற்றி பார்க்கலாம். நபி அல் யஸூ அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்யாஸ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் ஆவார்கள். இஸ்மாயில், அல் யஸூ, யூனுஸ், லூத் இவர்களையும் நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரையும் உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும் மேன்மையாக்கி வைத்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். மேலும் நபியே, இஸ்மாயில், அல் யஸூ, துல்கிஃபுல் ஆகிய இவர்களையும் நினைவு கூறுவீராக. இவர்கள் அனைவரும் நல்லடியார்களில் உள்ளவர்கள்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 38வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இறை தூதர் இல்யாஸ் அலைஹி வஸல்லம் பற்றியும் இறை தூதர் அல் யஸூ அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் திருக்குர்ஆன் வசனங்கள் இவை மட்டுமே இடம்பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இந்த இரு நபிமார்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை பற்றின குறிப்புகளை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற நபிமார்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.